டேய் என்னடா எல்லா நம்பர் பிளேட்டும் மாத்தி மாத்தி போட்டா? அந்த ஆள் எப்ப பார்த்தா திட்டினுங்கிறாள் நம்பர் பிளேட் மாத்தி மாத்தி போட்டு நான் நடக்குதுன்னு பாப்போம். அந்த ஆள் திட்டத்துலாம் ஒரு பெரிய விஷயமாடா. உன் எதிரிலே திட்டுற பாக்குறியா? இன்னைக்கு என் எதிர திட்டுறா, நான் பாத்துறேன். வேலு எங்கடா உங்க ஓனர் இருக்கானா? அவரா இந்தியா பைக் ரேஸ் போய்கிறாரு. பரவாயில்லடா, ரேஸ்லாம் கலந்துக்கிறா போலியா? இப்போ அவர் ஜெயிச்சாருன்னா 5 லட்சம் ரூபாய் பிரைஸ். 5 லட்சமா? அவரு உங்ககிட்ட தர வேண்டிய பிச்சை காசை மூஞ்சி மேல செவுட்டி அடிப்பாரு. டேய் என்னடா இப்படி சொல்றீங்க? ஜெயிச்சுட்டு பேரு எங்க முதலாளி லட்சாதிபதி. எப்படி அதெல்லாம் போய் கலந்துக்கிறா போல? பாக்கத்தான் பல்லி மாரி இருப்பாரு, ஆனா பயங்கரமான ஆளு. இன்னும் 5000 ரூபாய் மட்டும் தான் குறையுது எங்க முதலாளிக்கு. நேத்துக்கு 5000 ரூபாய் குறையுது? அந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு 5000 ரூபாய் தான் குறையுதாப்பா. அப்படியா? 65,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டாரு, இன்னும் 5000 ரூபாய் தான் குறையுது. ரெடி பண்ணிட்டாருன்னா ரேஸ் கலந்துருவாரு. ரேஸ்ல இருந்தா 5 லட்சம் ரூபாய் வரப்போகுது இல்ல? இந்த 5000 ரூபாய் இந்தடா, இதை கட்டி ரேஸ்ல கலந்து சொல்றேன். வாங்கிக்கடா. சரி, வேலு வந்தோடனே நான் 5000 ரூபாய் குடுத்துட்டு போனேன்னு சொல்லுங்க. என்னடா அடி என்னென்னமோ சொல்லி 5000 ரூபாய் வாங்கிட்டோம். டேய் அந்த ஆள் தான் சம்பளம் தரல. டா 2500, எனக்கு 2500. நான் பொழப்படாது. என்ன பண்றானுங்க இவனுங்க? நான் 100 ரூபாய் இருக்கு கையில. என்ன பாக்குறா? என்ன பாக்குறேன்னா? டேய் கையில இவ்வளவு ரூபாய் இருக்கு, எதுனா வண்டி எடுத்து வித்துட்டீங்களா? நம்ம கிட்ட வண்டி கடையில போட்டா கூட இவ்வளவு காசு வராது, அது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். எப்படி இவ்வளவு ரூபாய் உங்க கைக்கு வந்தது? பைக் ரேஸ்ல கலந்துக்கின்னு ஜெயிச்ச ரூபாய் இது. பைக் ரேஸா? நீ கலந்துக்கிட்டியா? அதுவும் ஜெயிச்சு இவ்வளவு ரூபாவோ? ஏதோ வேலை பண்றீங்க, என்னன்னு தெரியல. நான் ஏதாவது சிக்கல்ல மாட்டினா 2 பேரும் தூக்கி போட்டு மெரிச்சிடுவேன். டேய் அவரு திட்டுற என்ன திட்டு வேலை? டைம் பார்த்துட்டோம்டா, இன்னைக்குள்ள திட்டிடுவேன். டேய் இப்ப கொண்டாதுக்கு முன்னாடி கேட்டல, இப்ப ஆரம்பிக்கிறேன் பாரு. வேலு, என்னம்மா வேலை வேலைன்னு ஏலம் கொடுத்து வர? நான் உன்கிட்ட என்ன வண்டி நான் சர்வீஸ் கொடுத்தேன், நீ என்ன வண்டியை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க? ஏம்மா உன் வண்டியை தான் சர்வீஸ் கொடுத்த, உன் வண்டி தான் வீட்டில் எடுத்து வந்து விட்டாங்க பசங்க. நான் கொடுத்த வண்டி வேற, என் வீட்டுக்கு அனுப்பி வச்ச வண்டி வேற. வேற வண்டி அனுப்பிச்சு வச்சேனா? என்னடா சொல்றாங்க? ஏண்டா ஒருத்தங்க வண்டி கொடுத்தா அந்த வண்டி திருப்பி கொடுக்க மாட்டியாடா? வேற ஒரு வண்டி தான் குடிப்பியா? அறிவில்லையாடா? ஹேய் நிறுத்துடா, யாரு நீ வாடா போடான்ற? உப்புரா நிறுத்து, ஒரு காரணமா தான் உன்னை திட்டுறேன். ஏய் என்ன காரணம்? முதலாளி கஸ்டமர் திட்டத்துக்குள்ள நம்ம சண்டை போட்டோம்னா அமைதியாயிடுவாங்க. பாத்தியா அமைதியாகிறாங்களா? ஆமாடா அமைதி ஆயிட்டாங்கடா. போய் அங்க பேசு போ. எப்ப வேலு, உன் சண்டையை அப்புறமா வச்சுக்கோ. என் வண்டி என்னாச்சு? முதலாளி கத்தி பேசி அமைதி ஆயிடுவாங்க. ஏமா அறிவு இருக்காமா? வயிற்றுக்கு சோறு தூண்டுறியா இல்லை வேற எதுனா தூண்டுறியாமா? புத்தி இருக்காமா உனக்கு? வண்டி அப்படி காணணும்னா வந்து டீசெண்டா கேட்கணும். நீ என்னமோ எங்களுக்கு முதலாளி மாதிரி பேசுற. எப்படா சூப்பரா சோக்கு முதலாளி அப்படியே பேசு. எப்படியா இருந்தாலும் செருப்படி தான் வாங்க போறான். ஏமா வேற ஏதோ வண்டி வீட்டுல வச்சிருக்கிய, நாளைக்கு போலீஸ் வந்து பிடிச்சா மாட்டிக்க மாட்டேன். உனக்கு அறிவு தேவையில்ல. வரும்போது அந்த வண்டி எடுத்துன்னு வரணும், உனக்கு தெரியாது. ஏன் வேலு இப்படி பயம் புத்துற? என் வண்டி எங்க? ஏமா உன் வண்டி நம்பர் நான் அதை சொல்லு. வேலு வண்டி நம்பர் கரெக்டா தாங்குது, அந்த வண்டி எந்த இல்லையே. ஏமா நீ லூசா? நீ வண்டி நம்பர் அதான்ற, அப்புறம் என் வண்டி இல்லைன்ற விளையாடுறியா? ஐயோ ஏன்பா, நான் குத்தது சின்ன வண்டி, என் வீட்டுக்கு வந்தது பெரிய வண்டி. ஏமா வண்டி பெருசா வந்துக்குதுல, கம்முன்னு வச்சு வேண்டிதானம்மா. ஏமா வந்து கத்தினீங்கடா? ஏய் இருடா, பேசுறேன்ல. அதான் நான் பெரிய வண்டி வந்தா கம்மு. ஏய் எந்த வண்டியை மாத்தி குத்துட்டு என்னடா பேசுற நீ? ஏமா அந்த வண்டியை எடுத்து வந்து விட்டு உன் வண்டி நான் ரெடி பண்ணி தரேன். உன் வண்டி தரமா? இல்ல நிக்கிற வண்டியில உன் வண்டி எதுன்னு செக் பண்ணிக்கோ. செக் பண்ணிக்கவா? தோ இந்த வண்டி தான் என் வண்டி, ஆனா இந்த நம்பர் எந்த கிடையாது. டேய் வண்டி கழுவுலாம், நம்பர் பிளேட் கட்டி கழுவுவானு எத்தனை வாட்டி சொன்னேன் பாரு. அந்த அம்மா கை ஊத்துது. ஏய் நிறுத்துடா, ஓவரா பேசுற. ஏமா நீ நம்ம கழுவி ஊத்துறன்னு திட்டுற அளவுக்கு பண்ற. அப்படி வந்ததுன்னா அந்த வண்டி நம்பர் பிளேட் இல்லைன்னா கைட்டு எடுத்துனுவா. இது உன் வண்டியா? அந்த நம்பர் பிளேட் இதுல மாட்டிக்கோ. இந்த நம்பர் பிளேட் அதில் அதுதான் நான் தெரியல. உன் வண்டியை மட்டும் இதான்னா அந்த நம்பர் பிளேட் இதுல மாட்டிட்டு இந்த நம்பர் பிளேட்டை கட்சி அந்த நம்பர் பிளேட்டை கைட்டு குத்துரு. ஒரு கோர்வையா வரேன் இருமா. இது உன் வண்டியான்னு பாரு முதல்ல. இதுதான் உன் வண்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்பர் பிளேட் உண்டு இல்லைன்னா தப்பு நடந்திருக்கு. அந்த வண்டியில் நம்பர் பிளேட்டு உன் வண்டி கிடையாது. நம்பர் பிளேட் மட்டும் அதில் கட்டணும். அந்த நம்பர் பிளேட்டை கட்டி இந்த வண்டியில ஃபிட் பண்ணணும். இந்த நம்பர் பிளேட்டை கட்டி அந்த வண்டியில ஃபிட் பண்ணமான்னு தெரியாது. ஏன்னா எது இதுல மாறி இருக்குது எல்லாத்தையும் நான் கழுவி ஊத்துறதால எனக்கு தெரியல.
அதனால உன் வண்டி மட்டும் வேணும்னா வா, எடுத்து நாளைக்கு வாமா, நாளைக்கு இந்த சாயந்தரம் வா. என்னடா நான் வர சொல்லிட்டேன்டா. டேய் எவ்வளவு நேரம்டா பேசுவ அனுப்பிச்சு விட்றா. இப்ப அனுப்புறேன்டா. அம்மா போம்மா, போய் வண்டி எடுத்துக்கோ போ. இங்க வண்டி விட்டதுக்கு என் தலை எழுத்து. பாத்தியாடா எத்தனை முறை வாடா போடா என்ன இப்ப என்ன சொல்ற? டேய் நீ பெரியாடுறா, நான் ஒத்துக்கிறேன்டா. தண்டல் வர வேண்டாம்டா. டேய் நம்ம மாட்டி போறா, என்னடா பண்றது? இரு நான் பாத்துக்கிறேன். முதலாளி கால் அடிபட்ட மாதிரி நடி. காலில் அடிபட்ட மாதிரி அடிக்கணுமா? எதுக்கு? சொல்றத செய் முண்டகலப்ப. எது முண்டக்கலப்பையா? என்னடா மனசுல நினைச்சிருக்க நீ? தண்டல்கார வரான் பண்ண இல்ல இப்ப மாட்டிப்பல. ஐயோ ஆமாடா ஆமாடா, இப்ப நான் என்னடா பண்றது? அதான்டா சொல்றேன், கால்ல சுளுக்கு வந்த மாதிரி நடி, நான் பாத்துக்கிறேன். நான் சுடுக்கு வந்த மாதிரி நடிக்கிறதுக்கும் இவன் பாத்துக்கிறதுக்கும் ஒன்னும் புரியலையே. வேலையே இந்த மூதேவி எப்பவுமே கோபமா தான் வரும், இன்னைக்கு என்ன சிரிச்சுன்னு வருது. ஆனா 5 லட்சம் ரூபாய் நீ ஜெயிச்சிரு, கடையை மாத்திரு. 5 லட்சம் ஜெயிச்சிரு, கடையை மாத்திரா? என்ன சொல்ற? எவ்வளவு ஆசை ஆசையா நீ சொல்ற, ஆனா முடியாது பொழுது. ஏன்பா? முதலாளி நட சொல்லிப்பா. அது டேய் சுளுக்கு வந்த மாதிரி நடுறா. டோபரா சுளுக்கு வந்த மாதிரி நடக்க சொன்னா காலே கொஞ்சம் மாதிரி நடக்குறான் பர்றா. ஐயோயோ வேலை என்ன ஆச்சு? பெட்ல இருந்து தூக்கத்துல கீழே விட்டப்பா, அது வந்து இது மாதிரி ஆயிடுச்சு. டோபரா போ சொல்ல ஒரு மாதிரி போறான், வர சொல்ல ஒரு மாதிரி வரான். இவனுக்கு மெக்கானிக் வேலையும் தெரியல, நடிக்கவும் தெரியல. பெட்ல இருந்து இந்த இப்படி ஆயிடுச்சு உனக்கு காலு? ஆமாப்பா. அப்போ ரேஸ்ல எப்படி கலந்து பண்ணியா? ரேஸா? டேய் ஒலிம்பிக்ல அந்த ரன்னிங் ரேஸ பத்தி கேக்குறாரு. அப்படியா? காலு கொஞ்சதால கந்துக்க முடியலன்னு சொல்ல. இப்ப எப்படி ஃபீல் பண்ணி சொல்ற பாரு. ஆமா அதனால கலந்துக்கல. அழாத வேலை, அந்த காசுக்கு பழம் வாங்கி சாப்பிட்டு உடம்பு தேத்திக்க வேலை. என்னடா தண்டல் காத்த சொல்றானா? வேலை வேலை என்ன இப்போ? இல்ல வேலை, நல்லா இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நந்து காட்டுவாரு, நல்லா இருக்கிறான்னு பாரு. நடுப்பா. என்னடா வரம பொருள்லாம் நடந்தீங்க? நடன்னு சொல்றேன்ல. ஏன்பா நல்லா இந்த மனுஷன் கால் இது மாதிரி ஆயிடுச்சு, நீ டெய்லி தான் வர. அவர்கிட்ட சொல்லி என்னடா பண்றது? இருடா, ஏன்னா காசு இருந்தா குடுத்துட்டு போப்பா, பழம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு. வேலை ஐயோ பாவம், நல்லா இருந்த கால் இது மாதிரி ஆயிப்போச்சு. காசு இருந்தா இதெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். சரி கவலைப்படாத, கை நல்லா இருக்குதுல, நல்லா உழைச்சி சாப்பிடலாம்ல. யோ அந்த என்ன பிச்சை சாப்பிட்டுக்கிறான், ஒண்ணு காசு இருந்தா குடுத்துட்டு போ, இல்ல போயா. வேலை நீ கொடுக்குற மாதிரி ஏதாவது பசங்க கொடுக்க மாட்டானுங்க வேலை. சரி நான் பண்றது, நான் கிளம்புறேன். டெய்லி சேர தூக்கின்னு வந்துடுறான். இப்ப நாங்க தானே இருக்கிறோம், எதுக்கு அது மாதிரி நடக்குற? அருவன் தான் இந்த மாதிரி பண்ணுவானா? டேய் வர உங்க 2 பேர் போகும் மோசமா போயின்னு இருக்கு. நாங்க 2 பேர் இல்லைன்னா இந்த கடையே இல்ல, புரியுதுல? கடையை மூட்டு கிளம்பு. எல்லாம் என் விதிடா. ஆரம்பத்துல வேலை கேட்டு வந்தீங்க, இப்ப என்ன அதிகாரம் பண்ணிட்டு கடையை சாத்திட்டு என்னைய போக சொல்றீங்க. ஒரு நாள் காலம் விடியும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் உங்களுக்கு.